மொழிவழி தேசியம் என்பதை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் தேசியம் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோம். நம்முடைய இயக்கம் தென்னிந்தியா முழுவதும் பரவி வருகிறது. கன்னடம் பேசக்கூடிய மக்களிடையே, தெலுங்கு பேசக்கூடிய மக்களிடையே, மலையாளம் பேசக்கூடிய மக்களிடையே இன்றைக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்கமாக வளர்ந்து வருகிறது. ஆகவே கன்னட தேசியம், தெலுங்கு தேசியம், மலையாள தேசியம், தமிழ் தேசியம் என்ற இவற்றைத்தான் நாம் மொழிவழி தேசியம் என்று குறிப்பிடுகிறோம். அதிலே நம்முடைய இயக்கம் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிற நிலையில் தமிழ் தேசியம் என்ற அந்த கோட்பாட்டுக்கும் முன்னுரிமை அளித்து அதை பொதுவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பரப்ப வேண்டும், வலுப்பெற செய்ய வேண்டும். எழுச்சியை, தேசிய இன எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் எத்தனையோ பல மாநாடுகளை நாம் நடத்தியிருக்கிறோம். தமிழர் இறையாண்மை மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். எழும் தமிழீழம் என்கிற ஈழ விடுதலை ஆதரவு மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். இவையெல்லாம் மொழிவழி தேசியத்தை நாம் எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள். அந்த வரிசையில் மேலும் ஒரு மைல்கல் என்கிற வகையிலே தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை மே 17 நடத்துவதாக நாம் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னதாகவே அறிவித்திருந்தோம். தேர்தல் முடிவுகள் நம்முடைய நிலைப்பாடுகளில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறது. அத்தகைய சூழலில்தான் அந்த மாநாட்டை திட்டமிட்டவாறு மே 17 என்று நம்மால் நடத்த இயலவில்லை. ஆகவே தற்போது ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளை முன்னிட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக இதை நடத்த இருக்கிறோம். இதனையொட்டி நான் வழக்கம் போல மண்டல வாரியாக செயற்குழு கூட்டங்களை ஒருங்கிணைத்து அவற்றில் பங்கேற்க எண்ணியுள்ளேன். கடந்த வாரம் நான் நேரலையில் பேசும்போதோ அல்லது ஒரு நிகழ்வில் பேசும்போது கூறியிருந்தேன், ஜூலை 10 முதல் ஜூலை 20க்குள்ளாக இந்த சுற்றுப்பயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்று கூறியிருந்தேன். அந்த சுற்றுப்பயண விவரத்தை இப்போது நான் அறிவிக்க இருக்கிறேன். அதன்படி இயக்கத் தோழர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை 10ஆம் தேதி காஞ்சிபுரம், ஜூலை 11ஆம் தேதி திருவண்ணாமலை, ஜூலை 14ஆம் தேதி சிதம்பரம், ஜூலை 15ஆம் தேதி திருச்சிராப்பள்ளி, ஜூலை 16 மதுரை, 17 திருநெல்வேலி, 20 திருப்பூர். 7 நாள் நிகழ்வுகளாக இவற்றை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அத்தனை நிகழ்வுகளும் மாலை 4 மணி, அதாவது 3 மணி என்று அறிவிப்பு செய்து நாம் 6 மணிக்குள்ளாக அதை நிறைவு செய்திருக்கிறோம். 3 மணி முதல் 6 மணி வரை எல்லா நிகழ்வுகளும் மாலையில் தான் நடைபெறும். காஞ்சிபுரம் என்று நான் சொல்லியிருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் என்று பொருளில்லை, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி. இது மண்டல வாரியாக காஞ்சிபுரம், வட சென்னை, மைய சென்னை, தென் சென்னை, திருவள்ளூர், திருப்பெரும்புதூர், அரக்கோணம் ஆகிய 7 நாடாளுமன்ற தொகுதிகளை சார்ந்த மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். நடைபெறும் இடம் காஞ்சிபுரம், நேரம் மாலை 3 மணி. அங்கே அரங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும். வட சென்னையிலிருந்தும், மைய சென்னையிலிருந்தும், தென் சென்னையிலிருந்தும், திருவள்ளூரிலிருந்தும், திருப்பெரும்புதூரிலிருந்தும், அரக்கோணத்திலிருந்தும், நான் சொல்வதெல்லாம் நாடாளுமன்ற தொகுதி. திருவள்ளூர் என்றால் திருவள்ளூர் ரெவென்யூ மாவட்டம் அல்ல, திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி, திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி, அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி. அதற்குள் அடங்குகிற 6 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள். 742 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும், துணைநிலை அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் அந்த செயற்குழு கூட்டத்தில், மண்டல செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். 11ஆம் தேதி திருவண்ணாமலை, நடைபெறும் திருவண்ணாமலை, நேரம் மாலை 3 மணி. அதில் பங்கேற்க இருக்கிற மண்டலங்கள்,
அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி, ஆரணி நாடாளுமன்ற தொகுதி, வேலூர் நாடாளுமன்ற தொகுதி, சேலம் நாடாளுமன்ற தொகுதி, 36 சட்டமன்ற தொகுதிகளைச் சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் அனைவரும் அதில் பங்கேற்க வேண்டும். நடைபெறும் இடம் திருவண்ணாமலை அரங்க நிகழ்ச்சி மாலைதான். 12ஆம் தேதி தருமபுரியில் ஒரு திருமண நிகழ்ச்சி. ஆகவே 12, 13 இடைவெளி, மண்டல செயற்குழு இல்லை. நான் 12 மாலை சென்னை திரும்ப வேண்டும். 13 நான் சென்னையில் இருக்கிறேன். 14ஆம் தேதி மறுபடியும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன். 4 நாட்கள் தொடர்ச்சியாக 14, 15, 16, 17 என்று 4 நாட்கள் இந்த மண்டல செயற்குழு கூட்டங்களுக்கான பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். 14ஆம் தேதி சிதம்பரம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகை. சிதம்பரத்தில் 6 நாடாளுமன்ற தொகுதி, விழுப்புரத்தில் உள்ள 6 நாடாளுமன்ற தொகுதி, கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள், கள்ளக்குறிச்சியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள், நாகை நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய 6 சட்டமன்ற தொகுதிகள். ஆக 36 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் கட்சி, துணைநிலை அமைப்புகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். அடுத்த நாள் ஜூலை 15 தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவேந்தல் நாள். காலையில் நான் அங்கே அஞ்சலி செலுத்துகிறேன். மாலை 3 மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவிருக்கிற இந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறேன். திருச்சி, தஞ்சை, திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை, அதாவது நாடாளுமன்ற தொகுதிகளை சார்ந்த 24 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் பங்கேற்க வேண்டும். இதில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் இந்த டெல்டாவில் இருக்குது. மயிலாடுதுறை, நாகையும் சிதம்பரத்துக்கு விட வேண்டும். டெல்டாவில் இருந்து வழக்கமாக நாங்கள் நாகை, தஞ்சை, மயிலாடுதுறை இதெல்லாம் திருச்சிக்கு தான் அழைப்போம். இந்த முறையை சிதம்பரத்துக்கு சொன்னோம். நாகை நாடாளுமன்ற தொகுதியும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியும் 12 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய அத்தனை பொறுப்பாளர்களும் சிதம்பரத்திற்கு வந்துவிட வேண்டும். அதில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளும் திருச்சிராப்பள்ளிக்கு வந்துவிட வேண்டும். திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர் ஆக மொத்தம் இந்த திருச்சியில் நடைபெறுகிற மண்டல செயற்குழு கூட்டத்தில் 5 நாடாளுமன்ற தொகுதிகளை சார்ந்த தோழர்கள், 30 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்று இரவே மதுரை போய் தந்துகிறோம். மதுரையிலே 4 நாடாளுமன்ற தொகுதிகள் மட்டும்தான். மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம். திண்டுக்கல் திருச்சி வந்தது. அதனால மதுரைக்கு திண்டுக்கல் வர தேவையில்லை. மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் 24 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த தோழர்கள் ஜூலை 16ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மதுரையில் பங்கேற்க வேண்டும். 17ஆம் தேதி திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், அந்த தெற்க மிச்சம் இருக்கிற 5 நாடாளுமன்ற தொகுதி, 30 சட்டமன்ற தொகுதிகள். திருநெல்வேலியில் இதற்கான கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அரங்க கூட்டம் தான் மாலை 3 மணிக்கு.